எல்லா செமஸ்டர்லேயும் உங்கள் மார்க்ஸ் கம்மியாக இருக்கே ஏன்? பயம் சார். ஆரம்பத்தில் ஸ்கூலில் படிக்கிறப்போ நல்ல மார்க்ஸ் தான் சார் வாங்கிட்டு இருந்தேன். நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம பையன் போக்கிடுவான்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஆரம்பிச்சு சார் இந்த பயம். நான் 5வது வரைக்கும் கான்வெண்ட்டில் தான் படித்தேன். மாதம் மாதம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ்னோடனே நான் திணறிட்டேன். என் பயமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இங்கே ஒரு பெரிய ரேஸே நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வரலன்னா இங்கே யாருக்கும் மரியாதை இல்லை. என் பயம் நிரந்தரமாயிருச்சு. பயம் படிப்புக்கு ஒரு பெரிய தடை சார். எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா கோயில் கயிறையும் கட்டினேன். சாமிக்கிட்ட அது கொடு இதை கொடுன்னு கெஞ்சி பிச்சை எடுத்தேன். சாமி கும்பிட்ட நேரத்தில் படிச்சிருந்தலாவது நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பேன். 16 ஏழு முடிஞ்சது. 2 மாதம் ரெஸ்ட். நிறைய யோசித்தேன். அப்போ தான் எல்லாம் புரிஞ்சுது. இன்னைக்கு சாமிக்கிட்ட எப்படியாவது இந்த வேலையை கொடுத்துருன்னு நான் வேண்டிக்கல. எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்தேன். சார், நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் சார். எங்கேயோ எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை செஞ்சு எப்படியும் மேலே வந்துடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு சார். இவ்வளோ ஃப்ராங்காக பிஹேவ் பண்ணுற ஆள் எங்கள் கம்பெனிக்கு ஒத்து வராது. கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிப்ளமேட்டிக்காக பேசுகிற ஆள் தான் எங்களுக்கு வேணும். யூ ஆர் டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் நீங்கள் உங்கள் இந்த ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுவேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தா we may consider you. என் 2 கால் உடஞ்சதுக்கப்புறம் தான் நான் சொந்த காலில் நிற்க கற்றுக்கிட்டேன். அடிபட்டு வந்தது சார் இந்த ஆட்டிடியூட். மாற்றிக்க முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் வச்சுங்க சார். என் ஆட்டிடியூடை நான் வச்சுக்கிறேன் சார். சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. நில்லு. 25 வருஷமா எவ்வளவோ பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எல்லாரும் வேலை கிடைக்கிறதுக்காக நாங்கள் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுவாங்க. நீ எங்கேருந்துப்பா வந்த? சார், சேலரி பேக்கேஜை டிஸ்கஸ் பண்ணலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தலைவா, you are great. எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மீசையெல்லாம் முண்டக்கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. என் மானமே போச்சு. சேவல்குடி செந்தில், இந்த தோல்வியை நான் ஏத்துக்க மாட்டேன். நீ ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா தானடா உனக்கு வேலை கிடைக்கும். இந்த தடவை கொஸ்டின் பேப்பரை செட் பண்ண போறது வெறுமாண்டி சந்தனண்டா.
Dad, that's not fair. Everything is fair in love and war. This is World War. செந்தில் நீ செத்தடா. Hey, மாமே. என்ன இந்த நேரத்தில்? குடிச்சிருக்கியா? ஜின் அடிச்சிட்டேன். லேடிஸ் ட்ரிங்க். சும்மா கிண்ணு எரிச்சு. ஓர குடிச்சிட்ட போல. முனிமலை வெளியே வர கணிப்பா எல்லாம் ஒரு தில்லு வருதுக்கு தான். எதுக்கு தில்லு? இந்த சாவிய சுடுறதுக்கு தான் மாமா. என்ன சாவி இது? எங்க அப்பா வைரஸோட ஆபீஸ் டூப்ளிகேட் சாவி. செந்தில ஃபெயில் ஆக்குறதுக்குன்னே வைரஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிருக்கான். அதை ரெட் சீல் போட்டேன். கவர்ல அங்கே இருக்கா. போய் சுட்டு வந்துடுறேன். சீட்டிங் அது. சி தப்பு. Everything is fair in love and war. கணிப்பா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். கிஸ் அடிக்கும் போது முக்கு இடிச்சுக்குமா? இச்சுட்டா மூக்கு இச்சுக்குதான் பார்த்துக்கலாம். தோம இருக்குதா மாமே? வா. என்னடா ஆட்ற? உட்கார். இங்க உட்கார். முனிமா மொழிஞா தங்குமே. மொழிஞானா? ஆமாம், இதெல்லாம் பர்மா ஃபுட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அத்தோ, பேஜோ, மொழிஞா, கவுசே. கணிப்பா என்ன கடை பேர் இது? அத்தோ, பேஜோ, மொழிஞா, கவுசே. பர்மான்னு மலையாளம் மாதிரி இருக்கு. பரஞ்சோ, கழிஞோ, கேட்டி, குஞ்சுமோன், கொய்யான், பாரா, குஞ்சிக்கூனன், குஞ்சக்கோபாவன். என்ன பேர் இது? பஞ்சவன் பாரிவேந்தன். ஸ்டைலாவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேர் என் பேருக்கு பின்னாடி நான் சேர்த்துக்க மாட்டேன். ரியா, என்ன கணிப்பா? நாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? நீ செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒன்று இருக்கா? வேற யாரையும் லவ் பண்றியா? அவனா நீ? ஏய், அப்புறம் ஏன் என்ன ப்ரப்போஸ் பண்ண மாட்டேங்கிற? இம்பார்ட்டண்டா? ஏய், சி. அப்ப ப்ரூவ் பண்ணு. Prove it. ரியா, Come on, prove it. ரியா. Prove it, man. Come on, prove it. டேய் வண்டி நிப்பாட்றா. ஏன் என்னாச்சு? நாம பாரிய பார்க்க போறோம்னு ரியாக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையடா. Hey, stop the car, man. My bladder is bursting. Shut up, man. நீ கூட இன்னும் டச்ல இருக்கியா? இல்லடா. ஆனா வீட்டு நம்பர் கிட்ட இருக்கு. சரி, நீ முதல்ல போனை போடு. There is no place for Sirnir Abhishekam in this country. ஹலோ, ரியா இருக்காங்களா? இல்லைங்களே. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா? இல்ல, கோயம்புத்தூர் போயிருக்காங்க. கோயம்புத்தூர்க்கா? ஆமாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம். ரியா கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த நிமிஷம் வரைக்கும் ஆகல. ஒரு மீறி மிரிச்சா 2 மணி நேரத்தில் கோயம்புத்தூர். கல்யாணத்துக்கு எடுத்துடலாம். என்ன சொல்ற? எட்ரா வண்டிய திருப்பா கோயம்புத்தூர். Hey, impossible. Straight to Dhanishkodi. பாரிய பார்த்துட்டு உடனே திரும்பணும். எனக்கு ஃப்ரைடே கொசக்சி பசங்களோட மீட்டிங் இருக்கு. வாங்க வண்டியில இருங்க. மிஸ் ஆனா என்ன தெரியுமா? Then the Japanese will get him. They are offering him a gift.
ராகேஷ் வெட்ஸ் ரியா. டேய் தேங்க்ஸ் ஃபார் தி சூட். வைரஸுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போதுரா அவனுக்கு. அவரோட ஒவ்வொரு பொண்ணு கல்யாணத்தை போது கலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நான் போய் ரியாக்கு பேப்பர் அடிக்கிறேன், நீ போய் பிரைஸ் டேக் பிச்சிரு. வெங்கட் பாரி கடிச்சா ரியா. சார் மாப்ள ரூம்கா? ஆமாம் சார். என்ன ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வரது இவ்வளவு நேரமா? சாரி சார். குடிங்க, ஓடி போயிரு. தம்பி 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 இதை உள்ள கொடுத்துருங்க. பூலாம் பொண்ணு ரூம்ல போய் கொடுங்க. இதை மாப்பிள்ளை போட்டு கொடுத்தான் தம்பி, கல்யாண பந்தல்ல. இதை எங்க பழக்கம். அப்படியா? Hey Mambo, Mambo, Housekeeping, sir. come in. Hey Mambo, Mambo, Good morning, sir. mozzarella. Quick, I am my Sharwani man. Hey Mambo. பாரி கடிச்சிட்டான் சொல்ற, நீ அதை கழுதை கட்டிக்கிறான்ற. உனக்கு என்ன பைத்தியமா வெங்கட்? உன்னை நீயே ஏமாத்திக்கத்திரியா? பாரி என்னை இன்னும் மறக்கல, அதனால தான் அவனுக்கு பிடிச்ச மொழிஞ்சா கவுசெல்லாம் இன்னும் சாப்பிட்டு இருக்கேன். Mozzarella, hey Mambo, a Mambo Italiano Mambo, a Mambo, a Mambo, Mambo. One enchilada, hey Mambo. Hey Mambo, Mambo. அந்த ராகேஷா பிரகாஷ் ராஜ்லாம் விஜயா மாற முடியாதுரியா? அவன் கழுத்தை கட்ட போறது தாலி இல்ல, பிரைஸ் டேக். ஷட் அப் வெங்கட். ராகேஷ் இப்போ கம்ப்ளீட்டா மாறிட்டான். அவ இப்பெல்லாம் பிராண்ட் பிரைஸ் பத்தி எல்லாம் பேசுறதே இல்ல. My 2 lakhs Rohit Bal Sharwani. ஏங்க நீங்க சட்னி திங்கறீங்க? சார் அது உங்க சட்னி சார். இப்ப டைம் ஆச்சு. நான் ஷேர்வானிக்கு என்னடா பண்ணுவேன்? சார் சாரி சார். கிவ் மீ 2 minutes சார். நான் உடனே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன் சார். ஒத்துங்க சார். Go man go, get it go. எவன்டா சட்னியை கண்டுபிடிச்சவன்? ரியா லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாப்பா. சித்தி புது சாரி சூப்பரா இருக்கு. ரியா, நான் சிங்கிள். கத்தி கத்தி தொலைச்சிடாத, என்னை கொன்னே போட்டுருவாங்க. ராகேஷ் இங்க. What happened to my Sharwani man? உங்க ஹவுஸ்கீப்பிங் பாய் எடுத்துட்டு போனானே சட்னி ஷர்வானி. நாளைக்கு மேல போயிருச்சு. போய் ராகேஷ் வர சொன்ன. இப்போ நான் போயிட்டேன்னா பொண்ணை பிடிக்காம மாப்பிள்ள ஓடிட்டான்னு சொல்லுவாங்க ரியா. சொல்லு. இதான் ரைட் டைம். கார் பஸ்ல ரெடியா இருக்குடா. ரியா கூட்டிட்டு ஓடி வந்துரு. ஏய் ஜஸ்ட் ஷட் அப், டோன்ட் ஷவுட். ஷர்வானி என்ன சார் நீங்க எங்க இருக்கீங்க? அப்போ மணமேடையில இருக்குது. மணமேடையில இன்னும் ஒரு சுத்தினாலும் நம்ம கல்யாணம் ஆயிடுறியா? நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். வா போயிடலாம். மானம் போயிடும். எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மற்றவங்க சிரிப்பாங்கிறதுக்காக உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணி போறியா? எவர் மிஞ்சி போனா எல்லாரும் ஒரு வாரம் பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. இன்னைக்கு நீ பயந்து விட்டுட்டனா சாகர வரைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியலையேன்னு நினைச்சு வேதனைப்படுவேன். புரிஞ்சுக்கோ, எல்லாரும் லைஃப்லயும் ஒரு கட்டத்துல எந்த பக்கம் போறதுன்னு முடிவு எடுக்கிற ஒரு முக்கியமான சூழ்நிலை வரும். இந்த பக்கம் போனா ஹவுஸ்கீப்பிங், ராகேஷ், பிரைஸ் டேக், தலைவிதியேன்னு ஒரு வாழ்க்கை. இந்த பக்கம் போனா பாரி, லவ், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை. உன் வாழ்க்கையை மாத்த போற அந்த நிமிஷம் இதுதான். முடிவு பண்ணிக்கோ. ரியா, எனக்கு ஒரு டவுட். என்ன? பாரிக்கு ஒரு ஆள் கல்யாணம் ஆயிருந்தா? வாட்? அப்படிலாம் ஆயிருக்காதுரியா. ஆயிருந்தா திரும்ப கொண்டு போய் விட்டுறோம். ஏய் கூல் கூல் கூல். இல்ல அந்த பிஸ்கட் சாப்பிடு. ஹேண்ட்மேட் பிஸ்கட்ஸ் மேட் இன் சான் பிரான்சிஸ்கோ. இவன் என்ன பண்றா?
வண்டி கேஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கான், கண்டுக்காத. இந்த நீ பிஸ்கட் சாப்பிடு, சூப்பரா இருக்கும். நேற்று வரைக்கும் நான் ஒரு டீசெண்டான ஆளாக தான் இருந்தேன். ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் பறக்கிற ஃப்ளைட்டை பொய் சொல்லி இறக்கிட்டேன். காசியில் கரைக்க வேண்டிய அஸ்தியை கக்கூஸில் கரைக்க பார்த்தேன். ஒரு கல்யாண பொண்ணை கடத்திட்டு வந்துட்டேன். எல்லாம் அந்த பாவி பாரிக்காக தான். பாரியும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எதை வேணா செய்வான். ரெட் சீல் போட்ட கவர் எங்க இருக்குன்னு பாருங்க. செந்தில் எங்க ஃபெயில் ஆகி மறுபடியும் மாடியிலேருந்து குச்சி தற்கொலை பண்ணிக்குவானோன்னு பாரி பயந்தான். அவனுக்காக கொஸ்டின் பேப்பர் திருட வைரஸ் ஆஃபீஸுக்கு போனான். செந்திலுக்காக தான் கொஸ்டின் பேப்பர் திருடுறோம், தப்பித்தவர் கூட நாம பார்த்துடக்கூடாதுன்னு ஒரு தொழில் தர்மத்தோட திருடணும். கொஸ்டின் பேப்பர் எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கான் தாங்க? தேடுறதுக்குள்ள விடிஞ்சிட போல் இருக்கு. பேசாம ரியா கிட்ட கேள. எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எங்க பாருங்க நீ. கிவ் தி ஃபோன். ஹலோ மாமா. ரியா ஃபோன். ஆல் சொல்லுங்க சொன்னா குழந்தை ஒதுக்குறா. ரியா உனக்கு ஃபோன். இருங்க மாமா, இன்னொரு வாட்டி ஆல் சொல்றேன். கிடைச்சிருச்சு. ஹலோ இந்த சார் டேய், எங்க தர வரீங்க? இந்தா என்னது இது? கொஸ்டின் பேப்பர். வைரஸ் ஒன்று ஃபெயில் ஆக்க அவனே செட் பண்ணது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ரா நீங்க. முதல்ல ஜெயிக்கிறதுக்கு நல்ல வழியை காமிச்சிங்க, இப்போ தப்பான வழியை காட்டுறீங்க. வேணாண்டா, நானே படித்து எழுதிக்கிறேன். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. சூப்பர்டா. செந்தில் எங்க மனசுல உயர்ந்துட்டான். உண்மையில அவனை மச்சானாக்கிக்கணும் போல் தோணுச்சு. ஜெயாக்காவை நினைச்சேன். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் மச்சான். திருட்டு நாய்களா? சிசிடிவி மாத்துவீங்களாடா? ஏன் வீட்டு கதவுல ஒண்ணு கெடுக்கிறீங்களா? எல்லாரும் காப்பத்து விட்டு காடி கொடுங்க. வெளியிருந்து கொள்ள போகல. I will call the police. Get out, you rascals. Rascals, all of you. Rascals, all of you. Rascals. அந்த நாய்களுக்கு ஆபீஸ் ரூம் சாவி எப்படி கிடைச்சது? நான் தப்பா கொடுத்தேன். அன்னைக்கு இந்த சாவியை எங்க அண்ணன் கிட்ட கொடுத்திருந்தா இன்னைக்கு அவ உயிரோடு இருந்திருப்பான். ரியா ஷட் அப். உங்க பையன் ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்தா செத்தா? சும்மா இரு ரியா. அவ இன்ஜினியர் ஆகணும்னு நீங்க தப்பா முடிவு பண்ணீங்க. அவ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? கட் ஆஃப் 300க்கு
298.5க்கு மேல வாங்கணும்னு எவ்வளவு பிரஷர் போட்டீங்க? அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்ததை விட செத்து போறது மேல ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டா. என்ன சொல்ற இவ? அவ ஏதோ வளர்றா. நீங்க உங்க ரூமுக்கு போங்கப்பா, நான் பிபி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வரேன். ரியா, என்ன பண்ற நீ? அவ லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஒரு எழுத்தாளன் ஆகணும், ஒரு கவிஞன் ஆகணுங்கிறது தான் அவள் லட்சியம். அவ கடைசியா எழுதுனது இந்த தற்கொலை கவிதை தான்ப்பா. ரியா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எவ்வளவு நாள் தான் சும்மா இருக்க சொல்ற? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவையாவது உனக்கு என்ஜினியரிங் பிடிக்கல விட்டுரு. உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான்ப்பா. உயிரோட இருந்திருப்பான். அவன் தற்கொலை பண்ணிக்கல. ஆமாப்பா, அது தற்கொலை இல்ல, கொலை. தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையில் சென்னையின் அனைத்து சாலைகளும் நீரில் மூழ்கின. மில்லிமீட்டர், நீ ஏன் பின்னாடியே வர? போய் ஒழுங்கா படி. என் மனசுக்கு பிடிச்ச ரூட்டுக்கு போறேன். தப்பா? ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப், இட் இஸ் an emergency here. யோ, என்னையா இது? இந்த சிட்டிலேயே ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கா? ஊரே வெள்ளமா கிடக்கு சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? அவளால என்ன பண்றதுன்னு தெரியல ரியா, ரொம்ப வலிக்குது. ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? பாரி, நிறைய கிட்ட பேசு. பாரு, இந்த நிலைமையில ஸ்வேதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரது அட்வைசபிள் இல்லை. நான் சொல்றபடி செய். ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? படி கூட உடைஞ்சிருச்சுப்பா. டேய், ஹலோ, ஸ்வேதா, 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 ஸ்வேதா.